அன்பார்ந்த இசை பெரியவர்களுக்கும் இசை அன்பர்களுக்கும் மாம்பழம் நடராஜன் வணக்கத்துடன் பேசுவது. வருகிற 22/6/2021 அன்று தமிழ் உலக மாமேதை கலைமாமணி டி.ஏ. அண்ணாருடைய பிறந்த நாள். அவரை பற்றி சில அபிப்பிராயங்களை, பெருமையான அபிப்பிராயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு 10 வயதிலிருந்து என்னை விட ஒரு 8 வயது மூத்தவர். ஒரு 18 வயதிலே அவர் ஸ்பெஷல் தவுல் குரோம்பேட்டையில் வந்தார். 19 ராஜா நாதசுரத்துக்கு அவர் தவுல் வந்தார். அதிலேருந்து நான் அவரை பார்த்து வருகிறேன். அதுலேருந்து அப்போது விவரம் தெரியலனாலும் இந்த இதுலேயே இருந்ததுனால எங்களுக்கு அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவர் கச்சேரி அப்படின்னாக்கா நாங்கள் எங்கே இருந்தாலும் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னாலும் போய் கேட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அண்ணனுக்கு எனக்கும் ரேடியோ சங்கீத சம்மேளனத்துக்கு ஃபஸ்ட்டு சங்கீத சம்மேளனம் மைசூரில் அண்ணார் தான் எங்களுக்கு தவுல் வாய்ச்சிது. அது எங்களுக்கு பெரிய பெருமை. அவருடைய அதுக்கு முந்தி ஒரு தவுல் தான் ஸ்பெஷல் தவுல் போடுவாங்க. வலையமான் அண்ணன், முத்துக்குமார் சாமி அண்ணன், கொர்நாட்டு கோந்தராஜ் பிள்ளை அப்படி போடுவாங்க. ஒரு தவுல் செட்டு தவுல் வாசிப்பாங்க. அது அவங்க வாசிக்கிறது, அவங்க செட்டு தவுல் சில பேர் வாசிப்பாங்க, வாசிக்க மாட்டாங்க, வேறு வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் திரு மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ ஏகேபி அண்ணாரும் கலியமூர்த்தி அண்ணாரும் சேர்ந்து 2 தவுலாக வாசிக்கும்போது அந்த 2 தவுலுக்கு உள்ள சகாப்தத்தை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் ரசித்து உள்ளோம். அது இந்த சென்னையில் அவர்கள் வாசித்த கச்சேரிகள் நிறைய, அது சொல்லி முடியாது. இந்த 2 தவுலுன்னா அதுக்கு முந்தி ஒரு தவுல் தான் இருக்கும், இன்னொரு தவுல் ஏதோ கூட வாசிப்பாங்க. 2 தவுல் 8 ஞாபகம் மாதிரி அவங்க வாசிச்சது இன்னும் எங்களால் அதை மறக்க முடியாது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் கேட்டுன்னு வருவோம். அவர் ஒரு முறை திருவெற்றூரில் ஒரு கீர்த்தனை எடுப்புக்கு ஒரு தனிநிறுத்தம் ஒன்று வச்சார். இதுதான் அந்த கோர்வை. ஒரு கீர்த்தனை எடுப்புக்கு இதை வச்சார். இதை எங்கள் அண்ணார் சிவா அண்ணார் கேட்டு இந்த கருவை வச்சுட்டு ஒரு 164 கண்டம், 32 கண்டம், 6ஆவது போர்வை. இன்றைக்கும் அவர் சில சமயத்தில் இந்த கருவை வச்சுட்டு நிறைய பண்ணியிருக்கார். அந்த கருவுக்கு காரணம் அண்ணன் தான். அவர் கீர்த்தனைக்கு வாசிக்கிறாரும் அந்த வல்கல் தொப்பி பொருத்தமும் எங்களால் மறக்க முடியாது. இவங்க தவுலெல்லாம் கேட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் இந்த லய மேலே பிடிப்பு ஏற்பட்டு இன்றைக்கி லயை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு புரியும். ரொம்ப தெரியாது, கொஞ்சம் அதை புரியும். லய என்ன பண்ணுறாங்க. அதுக்கு காரணமே இந்த மாதிரி ஏகேபி அண்ணன், கலிமுத்து அண்ணன், இவங்க தவுலெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு தவுல் மேலேயே ஒரு பெரிய பற்று. நான் இன்றைக்கி தவுலுக்கு பெரிய அடிமை. அவருடைய பிறந்த நாளில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி தானே தெரிவித்து கொள்கிறேன். அவர் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், ஆனால் டைம் இல்லை. சுருக்கமாக சொல்லியிருக்கேன். வணக்கம்.